கர்த்தரின் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 5-11 வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஸ்தோத்திரம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரையங்களிலும் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இதயம் பூரித்து என் மகிமை களி கூர்ந்து என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக சோத்திரம். கர்த்தரை நம்ம சுதந்திரமாக இருக்கிற பார்க்குறோம். சோத்திரம். நேர்த்தியான இடங்களில் நமக்கு பங்கு கிடைக்கிறதா இருக்கே. சோத்திரம். நமக்கு ஆலோசனை தரம் கர்த்தரையே நம்ம துதிக்கிறோம். சோதரா கலைங்களில் உள்ள திரைங்களெல்லாம் நம்ம உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்தபடியாக சோத்திரிக்கிறோம். அதே போல் நமக்கு ஒரு அழிவெல்லாம் பாதுகாத்து நமக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறாரு. அதில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் நமக்கு உண்டுன்னு பார்க்குறோம். இந்தபடியாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.